ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் புதுசாக இந்த மயிலுடைய சாப்டரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா பல பிரச்சனைகள் வர மாதிரி தான் காமிக்கிறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தம்ப்நெயில்ல இருக்கிற மாதிரியான ஒரு சீன் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா காதல் கண்ணை மறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்த மயிலுக்கு 100க்கு 100% பொருந்தது. ஏன்னா இந்த காலத்தில் சொசைட்டிக்கு இந்த ஒரு மெசேஜுமே அவசியமாக தேவை அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொண்டு வந்திருக்காங்களோ என்னவோ தெரியல. ஸோ இந்த மாதிரி பாசமான வார்த்தைகளை கேட்டு மோசம் போனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஏன் பட்டும் திருந்தாதவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மயிலுடைய சாப்டரை எடுத்துக்கணும். ஸோ நம்ம நாகுமே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, இந்த மயிலுக்கிட்ட பொறுமையாக தான் பேசுகிறாங்க. அந்த ராஜுக்கிட்ட சவகாசம் வச்சுக்காத, அவர் ரொம்ப மோசமானவ அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனால் இவங்க தான் காதல் மாய உலகத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால் யாருடைய பேச்சும் அவங்களோட காதுக்கு எட்டவே எட்டாது. அவங்கள பாசமாக பேசுகிற மாதிரி மோசம் பண்ணுறவங்களோட வார்த்தைகள் மட்டும்தான் அவங்களோட காதுக்கு எட்டும் அப்படின்றதுனால இப்போ நாகுமே எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மல்லியால் அதை பார்க்கவே முடியல. இப்போது இந்த மயிலுடைய கன்னத்தில் ஓங்கி பல்லார்னு ஒரு அறையை விடுறாங்க. இது மூலயமா இந்த மயிலுக்கு மல்லி மேலே இருக்க கோபம் இன்னுமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி இல்லைனா கிச்சனில் தான் இந்த சீன் எல்லாமே நடக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக அங்கே இருக்கிற கத்தி எடுத்து மிரட்டுறதுக்கான வாய்ப்பு கூட நிறையவே இருக்குது. ஸோ நம்ம மல்லி ரொம்பவே மனசளவில் உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் மயிலோட விஷயத்தை விட்டு வைக்கக்கூடாது. கண்டிப்பாக படிப்பு எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவளுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நாவும் மல்லியும் பேசி முடிவெடுப்பாங்க. ஸோ இவங்க கல்யாணம் முடிவெடுக்கிற இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக இந்த மயில் வீட்டில் இருக்க நகையை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆக போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்லி எப்படி தான் ஃபேஸ் பண்ணி சமாளிக்க போகிறாங்களோ தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.